இல்லன்னு சொன்னது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. அதான் இவனுங்க தான் ஏதோ ஃபேமிலியே ஒருத்தர் இல்ல, அவங்க பசங்க ஒருத்தர் இல்லைன்னு சொன்ன மாதிரி இவனுங்க வந்துட்டு தான் சும்மா நெரட்டிவ் செட் பண்ணிருக்கானுங்க. அதான் ஒருத்தர் இல்லைன்னா தான் இந்த விஷயம் பெரிய மேட்டரும் இல்லை. அதான் நான் பாத்துக்கிறேன்ட்டு ராகுல் தான் பர்சனல் விஷயம் இல்லை, அவர் பாத்துக்கிறது அது அவருடைய இதுதான். நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா சங்கீதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அது இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. அலெக்ஸ் அத நம்ம பேச வேணாம் அலெக்ஸ், அவர் சொல்லிட்டாரு. அதான் அவரே தான் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் ஹர்ட் ஆக வேணாம். ஏன்னா இங்க நிறைய பேர் தான் நம்மளே சொன்னோமே நேத்து கூட, ஐயோ அண்ணா நம்ம சொன்னதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் யூ அண்ணான்னு இந்த சொல்லணே தாங்க முடியலன்னா விஷம் குடிச்சு சாவுன்ற மாதிரி தான் இருந்தது இவனுக்கிட்ட பேசும்போது. நம்ம அலெக்ஸ், நான் ஒண்ணு சொன்னது அண்ணன் ஒண்ணு வாக்குறுதியில பண்ணிருக்காரு. நான் சொன்னதுனாலதான் அவர் பண்ணாருன்னு சொல்ல வரல. இத நான் சொன்னது அவருக்கு தோணி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து இந்த ரேப் கேஸ் நடந்துச்சுல்ல, சரி அந்த காலேஜ் அந்த டைம்ல நான் ஒண்ணு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இங்க நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா வர நான் என்ன சொன்னேன்னா, டார்க்கா இருக்கும் அந்த ஏரியா, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஏன் அந்த இடம் இருட்டா இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஏன் அந்த இடம் இருட்டா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். இவர் 0 டார்க் ஸ்பாட்ஸ் இப்ப ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல நினைச்சா ஒரு லைட் போட்டுருக்கலாம், இவங்க லைட் போட்டாலே இந்த குற்றம் எல்லாம் குறையும், லைட் போட்டிருக்கணும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டா பார்த்தா இன்னைக்கு 0 டார்க் ஸ்பாட்ஸ்னு அவர் சொன்னாங்க. இன்னொன்னுங்க இல்ல, இருட்டா இருக்கிற இடத்துல வெறும் பொண்ணுங்க இல்ல இருட்டா இருக்கிற இடத்துல பொண்ணுங்க போறதுக்கு மட்டும் பயம் இல்ல, இப்பெல்லாம் ஆம்பளைங்க போறதுக்கே பயமா இருக்குது, புரியுதா? இதுதான் உண்மை. யாருக்கும் சேஃப்டி இல்லை. ஒண்ணு வெட்டி நம்ம வெட்டி கொண்டுருவாங்க, லேடிஸ்னா அவங்களை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி வெட்டி கொண்டுருவாங்க. ஹரி ப்ரோ, இன்னொன்னு நீ சொன்னது நடந்திருக்கு நேத்து சொன்னல, விஜய் ஸ்பீச் முடிஞ்ச உடனே எல்லா பசங்களும் திரும்ப வந்துருவானுங்க வேணா பாடுறான்னு சொல்லிட்டு. இல்ல இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானே ப்ரோ. இதென்ன இன்னைக்கு நேத்தா பாக்குறோம் வேணா இல்ல வேற ஒண்ணு சொல்லிட்டா. எப்பயுமே அந்த 0 டார்க் ஸ்பாட் மேட்டர் சொன்னது வந்து நான் சொன்னதுனாலதான் நடந்துச்சு, அப்படி சொல்ல வரல. நான் வந்து அது ஒரு குறையா முன் வச்சேன், அது அவரும் அவர் இடத்துல இருந்து யோசிச்சிருக்காரு பாருங்க. இன்னொரு விஷயம், அந்த வேலு நாச்சியார் பாதுகாப்பு படை ஏதோ ஒன்று சம்திங் சொன்னாரு, அதுவும் செம்ம ப்ரோ. எல்லாமே இன்னைக்கு தரம் ப்ரோ, தரமான சம்பவம், சூப்பரா இருந்தது. எல்லா ஸ்கீமும் அவ்வளோ வெல்கம், லேடிஸ் நடுவில் செம்மையான இதா இருந்தது. தங்கம் போடுறதாகட்டும். ஆனா எனக்கு ஒரு டவுட், கோல்டு விக்கிற விலைக்கு எப்படி கொடுப்பாங்க கவர்மெண்ட்? அதுதான் அவர் தான் கடைசியில சொல்லி முடிச்சிட்டாரு. 30% நீங்க மக்களுக்கு ஒதுக்குற பணத்தை நீங்க ஒதுக்காம நேர்மையா செலவு பண்ண எல்லாம் பங்களா சூப்பரா அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. எங்க 4.5 லட்சம் கோடியில 30% கணக்கு போடுங்க. இல்ல நம்ம அண்ணா இல்லைங்க, நம்ம அண்ணா கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்க எல்லாம் 30 அடிக்கிற மாதிரி ஆள் தெரியல, கண்டிப்பா 50% அடிக்கும் என்ன கேட்டா. இதெல்லாம் ஃப்ராடுகார பசங்க தான். நம்ம அண்ணா கொஞ்சம் ஏதோ மரியாதைனால அதான் 30ன்ற மரியாதைனால கொஞ்சம் இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, நேத்துதான் எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னார். அந்த 30% சொன்னாரு. மேபி நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டீப்பா தோண்டுவாங்களா இருக்கா, 50க்கு வந்துடும் நினைக்கிறேன். மேபி இல்ல. ஆனா அதான் சரி, அவங்கள பத்தி நம்ம பேசுறது இப்போ. இன்னைக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதுவும் 6 சிலிண்டர் வருஷத்துக்குங்கிறது தரமான சம்பவம். நேத்து சென்னையில சிலிண்டர் 60 ரூபாய் ஏறுது, இன்னைக்கு அண்ணா ஃப்ரீயா 6 சிலிண்டருங்கிறாரு. செருப்பட்டி இல்ல இதுல ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இது ஓப்பனாவே கேட்டாங்க. அதாவது இது இப்ப சொல்லலாம், ஏன் இப்ப சொல்லனா, ஒருவேளை அண்ணா இதை பண்ணிருக்க மாட்டாரோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. என்னன்னா ஃப்ரீ லேடிஸ் ஃப்ரீ பஸ் அண்ணா ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு ரூமர் எங்க ஏரியாலே பரவச்சது. முன்னாடி எங்க ஏரியாலே அதை பரவச்சு, அதை என்கிட்ட கேட்டாலும் நான் அதை இல்ல அவ தளபதி வந்தா உனக்கு இப்ப டிக்கெட் பிரைஸ் கம்மி பண்ணதான் பாப்பாரு, இது தெரியல ஃப்ரீ வந்துட்ட ஒரு எனக்கு டவுட் தான். ஆனா இன்னைக்கு சொல்லும் போது வீட்லயே நம்பல. என்னன்னா 1000 ரூபாய், அதான் 1000 ரூபாய் மகளிர் தொகை வந்துட்டு எல்லாருக்குமே தராங்க, அதுவும் 2500 ரூபான்றேன். அப்படியா? இந்த பிதா மகன்ல சூர்யா இருக்குமே அந்த மாதிரிதான். அப்படியா? 6 சிலிண்டர் ஃப்ரீ. அப்படியா? வீட்டுக்கு 1000 ரூபாய் வர்றது இல்ல. எங்க அம்மா திட்டிட்டே இருப்பானுங்க, ஏமாத்திட்டானுங்க, இப்படி என்ன எதுக்கு இந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து கேட்டாங்க, என்னடா உங்க விஜய் 2500 சொல்றாரு, இவரும் அப்படித்தானே பண்ணுவாருன்னு கேட்டாங்க. உனக்கு 2500 வர்றதுக்கு நான் பொறுப்பு, எங்க பசங்களுக்கு வந்து அதெல்லாம் இது பண்ண விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் போய் கேட்கற அளவுக்கே வச்சுக்க மாட்டாங்க, தானா நடக்கும். அதையும் மிஞ்சி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆச்சுனாலும் நான் பொறுப்பு, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனால அது ஒண்ணு. இன்னொரு தரமான விஷயம் வந்து
இன்னொரு சைடு எனக்கு ஒரு இதுல ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப ஆல்ரெடி ஃப்ரீ பஸ் விடுறதுனால ஆட்டோஸ்ல நிறைய பேர் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டேன் ஆட்டோக்காரங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது கேட்கும் போது கூட இப்ப எல்லாமே ஃப்ரீன்னு விட்டா இவங்களுக்கு அது பாதிப்பு இல்லையா? எல்லாருக்குமே லேடிஸ்க்கு தான் இல்ல ப்ரோ. அவர் என்ன சொன்னாரு, ஏற்கனவே இருக்கிற திட்டம் அவங்க உண்மையா என்ன சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில மாத்துனாங்கல்ல, வெறும் பிங்க் பஸ் வந்து கம்மி பண்ணாங்க. இப்ப வந்து ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் ஆண் ஆதிக்கவாதி நம்ம சைட்ல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாவை டாக் பண்ணி கேட்பானுங்க. அதான் நான் எனக்கு ஈச்ச வேணாம் ஆல்ரெடி கேட்டானுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் 2 பேர் கேட்டேன். இல்ல நீங்க அவசரப்படாதீங்க. இன்னைக்கு வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு அவங்க லேடிஸ் சென்ட்ரிக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அதெல்லாம் அவசரப்பட வேணாம். இது முழு அறிக்கை கிடையாது. இலவசம் வராது. ஜென்ஸுக்கு இலவசம்லாம் வராது. இலவசம் வராது. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். இன்னைக்கு சொன்னதுல குழந்தைங்க படிப்புக்குன்னு காமனா தான் சொன்னாரு. பெண் குழந்தைகள்னு அவர் சொல்லல. இந்த தாய்மாமன் திட்டம் வந்து ஆண் குழந்தை பிறந்தாலும் போடுவாங்க தங்க மோதிரம். சரியா? அந்த டைப்பரு அதெல்லாம் வர்றதெல்லாம் வந்து எந்த குழந்தை பிறந்தாலும் வரும். பெண்களுக்குன்னு கிடையாது. எங்க குழந்தை இல்ல குழந்தைனா அது அவங்க இப்பதான் பெத்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது. புரியுது? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் சம்பந்தமா ஒண்ணு சொன்னாரு. அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு காமனா தான் சொன்னாரு. பையன் பொண்ணு அதுக்கு டிஃபரன்ஸ் இல்லாம தான் சொன்னாரு. அதை டீப்பா சொல்லாதனால நம்ம கொஞ்சம் இதாகிறோம். பட் இது வந்து இல்ல ப்ரோ, எனக்கு இருங்க நல்ல இம்பாக்ட். ஒரு நிமிஷம். இல்ல மோதிரம் இருங்க, தங்க மோதிரம் தங்க செயின் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இருக்கிறதுல பெரிய இம்பாக்ட் எதுனா இந்த 2500 அந்த சிலிண்டரு செம்ம மேட்ரு. இதெல்லாம் இல்ல. எது தெரியுமா செம்ம மேட்ரு? லேடிஸ்க்கு நடுல ஹிட் ஆனது எது தெரியுமா? சேஃப்டி பட்டன். 24/7 அந்த வேலுநாச்சி திட்டம் நிறைய பேர் இது சொல்லிருக்காங்க. இந்த திட்டம் வேலுநாச்சி பாதுகாப்பு படை. ஒருத்த வந்து காமனா வந்து என்கிட்ட வந்து கேக்குறான். என்ன சொல்றான்னா, ஏன் ப்ரோ இதெல்லாம் சாத்தியமா? 24/7 சப்போர்ட், அதுவும் 5 நிமிஷத்துல வந்து போலீஸ் வந்துன்னா, ஏன்டா நீ எல்லாம் இப்ப பிளிங்கிட்ல ஆர்டர் போட்டா 10 நிமிஷத்துல பொருள் வரும்போது போலீஸ் வர வைக்க முடியாதாடா? ஒரு பிரைவேட் கம்பெனியால வர வைக்க முடியாதோ ஒரு கவர்மெண்டால வர வைக்க முடியாதா? என்னடா பேசுறீங்க? டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு. அதை எப்படி நீ கரெக்டா நியூவான்ஸ்டா யூஸ் பண்றங்கிறத பொறுத்துதான். கவர்மெண்ட்ங்கிறது சாதாரண மிஷின். சரி இருங்க. அந்த சைரன் மேட்டர் எல்லாரும் எப்படி பாத்தீங்க? ஆட்டோல சைரன் சேஃப்டி அந்த எமர்ஜென்சி அதாவது அதை தெளிவா சொல்லிடுறேன். பொது போக்குவரத்து கவர்மெண்டோட பஸ் அதுல எல்லாம் இருக்கும். அது போக பிரைவேட் ஷேர் ஆட்டோஸ்லயும் முதற்கொண்டு வைப்போம். கவர்மெண்ட் அதை ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் ஷேர் ஆட்டோஸ் பிரைவேட் ஓட்டுற ஷேர் ஆட்டோஸ்லயும் அது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி பட்டன். சில பேர் இதை ஃபன்னி சில பேர் இதை ஃபன்னியா கேட்கலாம். என்ன சொல்றது, எவனாவது ஒரு கெடுக்க போனா அந்த பொண்ணு பட்டன் அமுத்திட்டு அது வெயிட் பண்ண இருக்குமான்னு. அப்பெல்லாம் இல்ல, ஒரு எமர்ஜென்சி அலர்ட் தானே. பட்டன் அழுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டக்குன்னு ஒரு இது. நீ இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, லேடிஸ்க்கு வந்து ஒரு சென்ஸ் இருக்குது. நீங்க அதை வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்க எல்லாரும். அவங்க வந்து அவன் தப்பு பண்ண போறான்னா அவன் தப்பு பண்ற மொமெண்ட்ல தான் ரியலைஸ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிடும். லேடிஸ்க்கு வந்து அந்த சென்ஸ் நேச்சுரலா முன்னாடியே செருப்பு தெரிய வேண்டியது. முன்னாடியே அமுத்திடுவாங்க அந்த பட்டனை. பேனிக் பட்டன் வந்து அப்படிதான் யூஸ் ஆகும். இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மெத்தடு தாங்க. நம்ம ஊர்ல வந்து அந்த டெக்னாலஜி அப்ளை பண்ணாம இருக்கிறோம். சரிங்களா? அதை இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, சும்மா இந்த பட்டனை வச்சா போதுமா, அவன் பட்டனை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டா இருக்கிறது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்றாங்க 10 நிமிஷத்துல எப்படி போலீஸ் வரும்னு. ஒரு நிமிஷம் ப்ரோ, அதை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இதை போய் சொன்னா சிரிக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, நான் முடிச்சிடுறேன். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பட்டன் வந்து எத்தனை ஆட்டோல எத்தனை வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கிற கவுண்ட் வந்துடும் டே 1. சரிங்களா? தமிழ்நாடு அக்ராஸ் தமிழ்நாடு மொத்தமா எத்தனை வண்டிங்கிற கவுண்ட் வந்துடும். அதை லைவா 24/7 மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டீம் போட்டு அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பட்டன் இன்ஆக்டிவா போச்சுனாலும் கட் ஆச்சுனாலும் இங்க வந்து அலர்ட் வந்துடும். அதை போய் அவங்க திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதை நான் எப்படி சொல்றேன்னா, அவர் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் சிஸ்டம் வச்சுதான் இதை நாங்கள் பண்ணுவோம். அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படின்றாரு. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்னா அதான் மீனிங். ரொம்ப அட்வான்ஸ்டான சிஸ்டம் இருக்கு இல்லையா? இது ஏதோ ஒரு கண்ட்ரியில அவர் பார்த்துருக்கலாம் மேபி. அது வந்து ஏன் இங்கே அப்ளை பண்ணக்கூடாது? அப்ளிகபிளா? இது நமக்கு வர நிதி நிலவரத்துக்கு இது சாத்தியமா? இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் அதை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை தான் நான் சொல்லுவேன்னு அவர் சொன்னாரு. அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இது சூப்பரா பண்ணலாம். அது மனசுதாங்க எல்லாமே. மனசு வச்சு இதை நான் கரெக்டா பண்ணணும், இதை மானிட்டர் என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி
என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் முதியோர் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும். நான் வாட்ச் இருப்பேன். அதுதான். ஸோ ப்ரோ இப்போ சொல்லுங்க ப்ரோ. சாரி. அதுதான் ப்ரோ 10 நிமிஷத்துல போலீஸ் வரும் வராதுன்னு சொல்லி முட்டு கொடுக்குறானுங்க. 10 நிமிஷத்துல எப்படி வரும் ப்ரோ ப்ரோ இதெல்லாம் அததானே ஃபாரின் ப்ரோ இப்ப நான் கண்ட்ரிலாம் வந்து சொன்னேன். நீங்க ஃபாரினுக்கு எல்லாம் போகாதீங்க ப்ரோ. ப்ரோ இப்பெல்லாம் பொருள் நீங்க பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல டெலிவரி நீங்க நியரஸ்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அலர்ட் போய் அவங்க அக்செப்ட் பண்ணி வராங்கல்ல ப்ரோ. அந்த மாதிரிதான் நீங்க போலீஸ் வந்து எந்தெந்த இடத்துல நீங்க வந்து பேட்ரோலுக்கு போடுறீங்க, எப்படி ஃபோன் பண்றீங்களோ அவங்க வருவாங்க. அந்த மாதிரி தான். அவ்வளோ அவங்களுக்கு அலர்ட் போகும். நியரஸ்ட் போலீஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அதை டென் பண்ணுவாங்க. அதை அவங்க வாக்கி எடுத்துட்டு சொல்லுவாங்க, நான் இந்த ஏரியால தான் இருக்கேன், நான் போய் இந்த இது என்ன பிரச்சனை நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க. இது எல்லாம் இது நார்மல் ப்ரொசீஜர் தான். இதை நீங்க வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். சிஎம் இது உள்துறை அமைச்சர் யாரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த மேல இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தா டெய்லி ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பணும். இன்னைக்கு எங்க கிரைம் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இதை குறைக்க என்ன வழி, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் டே டு டே பண்றது தான் சிஎமோட வேலை. இது நம்ம ஊர்ல நடக்குதாங்கிறதா இப்ப கேள்விக்குறி. இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு டெய்லி ஒரு கேஸ் நம்ம ஸ்பேஸ்ல எவ்வளவு பேசுறோம். நேத்திக்கு மட்டும் 6 கேஸ் நடந்திருக்குது. நேற்று ஒரு நாள்ல. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு காலைல ஒரு பிரெக்னென்ட் லேடியை வந்து இடிச்சு கொண்டுட்டானுங்க. பைக்ல போயிட்டு இருந்த பிரெக்னென்ட் லேடி இறந்துட்டாங்க. இன்னைக்கு காலைல விடிஞ்சோன்னா அதுலதான் நான் அவங்கள கண்டுபிடிச்சேன். விடுவிச்சுட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்கள விடுவிச்சிட்டாங்க நியூஸ்ல வேற. பார்த்தேன். கரெக்ட். அவங்கள ரிலீஸ் வேற பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணல. அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு லேடி பிரெக்னென்ட் லேடியும் பைக்ல போயிட்டு இருந்தாங்க, பின்னாடி கார்ல வந்து அடிச்சிட்டாங்க. வீடியோவே வந்துச்சு, நான் கூட ஆர்டி பண்ணிருந்தேன். ப்ரோ அப்புறம் இன்னொன்னு ஹரி ப்ரோ, எஃப்ஐஆர் இனிமே அட்வொகேட்டும் பார்க்க முடியாதான், பப்ளிக்கும் பார்க்க முடியாதான், அது ஒன்லி போலீஸ் கையில மட்டும்தான் இருக்குமா இனிமே? இதுவே அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுவே கொஞ்சம் இது எந்த அளவுக்கு இது தெரியல ப்ரோ. அதான் பார்ப்போம் ஃபியூச்சர்ல என்னன்னு, எப்படி மாறுது, என்ன அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு டீட்டெயிலா இல்லை. அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரிஞ்சுட்டு வந்து. ஹரி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த மாதிரி டவுட்ல எப்படி தெரியுமா வரும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ்நாட்டுல யாரும் பார்த்தது இல்லை, அதனாலதான் இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருது இவங்களுக்கு. ஆமா பார்த்தேன். இல்ல நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேனே. நீங்க வந்து 10 நிமிஷத்துல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணீங்கன்னா பிளிங்கிட் காரனே வந்து டெலிவரி பண்றாங்க. நியரஸ்ட் யார் இருக்காங்கன்னு அட்டன் பண்றாங்க. நீங்க அதுக்கேத்த மாதிரி இல்ல எந்தெந்த பேசுறது இல்ல ஒரு கிரைம் நடக்குதுன்னா எப்படிக்குதுன்னா, இல்ல நாட்டுல வந்துட்டு ரேப்பே நடக்கலன்னு சொன்னா என்ன மாப்பிள்ள நம்ம நாட்டுல ரேப் இல்லையன்ற மாதிரி என்னடா இது அந்த மாதிரி இருக்க கூடாது. ஒண்ணுமே இல்லைங்க, பேசிட்டு ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா யோசிங்க. இப்போ ஒரு கிரைம் சார்ட், கிரைமோட ஹாட் ஸ்பாட்ஸ் எது, ரெட் ஜோன் எதெல்லாம் கிரீன் ஜோன், எதெல்லாம் எல்லோ ஜோன், இந்த மாதிரி பிரிச்சு நீங்க ஹாட் ஸ்பாட் எதெல்லாம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டோட மேப் எடுத்து பாத்தீங்கன்னா, சரி ஒவ்வொரு சிட்டிக்கும் தனித்தனி மேப் எடுத்து பாத்தீங்கன்னாலே இந்த ஏரியா தாங்க கிரைம் ஜாஸ்தி நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? இங்க டார்க் ஸ்பாட்டா இருக்க, இங்க லைட் இல்லாதனால நடக்குது பிரச்சனை. ஏன் நம்ம இவரு கூட என்ன சொல்றது, நம்ம காரைக்குடி அவர் பேர் என்னப்பா, பிரபு, கே பிரபு, அவர் போய் ஒரு ஊர்ல போய் லைட் போட போனாரு. ஏன் அவருக்கு லைட் போட்டு கொடுத்தாரு. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருட்டா இருக்கு, எங்க பசங்களை 6 மணிக்கு மேல வெளியே அனுப்ப பயமா இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உயிரை கையில பிடிச்சிட்டு வராங்கன்னு சொன்னோன்னா அவர் லைட் போட்டு கொடுத்தாரு. அதுதான் அந்த டார்க் ஸ்பாட்டை கிளியர் பண்றது. இது அதான் அகைன் நானும் சொன்ன மாதிரி அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் என் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அது. எனக்கு தெரியும் அந்த ஏரியா எவ்வளவு மோசமா இருக்கும். எனக்கே பயமா இருக்கும். ஒரு மேனா எனக்கே ஒரு மேலா வந்து அந்த சைடு போறதுக்கு எனக்கே பயமா இருக்கு, எவனோ கொண்டுருவானோ அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளை நம்பிதான் நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சரே இருக்குதுங்கும் போது ஆம்பளைங்களுக்குமே அந்த பயம் இருக்கு. உயிர் பயம் இருக்கும்ல, உயிர் எல்லாத்துக்கும் சமம் தானே. அவங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி பெண்ணுன்னா அவங்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு நடந்து அவங்க உயிர் போற வரைக்கும் நடக்குது. அவங்களுக்கு எதிராக ரொம்ப கொடூரமான கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த டார்க் ஸ்பாட்ஸை வந்து தவிர்ப்பேன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க எல்லா இடத்துலையும் லைட் போட்டீங்கன்னா கிரைமே நடக்காதுங்க. எல்லா இடத்தையுமே வெளிச்சமா வச்சு எதெல்லாம் டார்க் ஸ்பாட்னு தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியாது. பவர்ல இருந்து என்ன வேணா பண்ணலாங்க. அது நீங்க அந்த என்ன வேணும் சரியா இந்த ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதோட ரூட் காஸ் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு போனாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம். இப்ப நான் சொன்னதை இங்க உட்காந்துட்டு நான் வெறும் ஸ்பீக்கர், எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. மேலோட்டமா இருக்கிற இதை வச்சு நான் சொல்றேன். ஒரு ஹீட் மேப் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா எங்கெல்லாம் கிரைம் ரேட் அதிகமா இருக்கு, இதெல்லாம் ரெட் ஜோன்ங்க. இப்ப கோவிட் வரும்போது அந்த மேப் நீங்க பாத்துருப்பீங்க, இதெல்லாம் ஹாட் ஸ்பாட்டுக்கு இந்த ஏரியாக்கெல்லாம் போகாதீங்க பரவுது அப்படி. அந்த மாதிரி கிரைம் ஒரு ஹாட்ஸ்பாட் ஒரு மேப் எடுத்து போட்டீங்கன்னா எது ரெட் ஜோனு அப்படிங்கிறத அப்ப அந்த இடத்துல ஏன் நடக்குதுன்னு பாரு, யார் காரணம்னு பாரு. ரெகுலர் அஃபெண்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போகுது. இதெல்லாம் தாங்க ஒரு சிஎம் மேல இருந்துட்டு டிஜிபி இருந்தா அவங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படி அவங்க அரெஸ்ட் பண்ணாம ஏன் பண்ணாம வச்சிருக்கீங்க, இன்னும் இங்க ஏன் இன்னும் கிரைம் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கேட்கணும்.
அப்பதான் அந்த கிரைம் தொடராது. ஒரு தடவை நடந்துச்சுன்னா அடுத்த தடவை நடக்காமலாவது பாத்துக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியவங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் இவர் சொல்றதெல்லாம் வேலிடாவே பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு நானே கேட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு இது மிக மிக பெரிய விஷயம். இதுதான் நீட் ஆஃப் தி அவர். பெண்கள் சேஃப்டி, குழந்தைகள் சேஃப்டி, முதியவர்கள் சேஃப்டி, இது மூணையும் அன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணாரு அவரு. நம்ம வந்தோம்னா போலீஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு அவர் சொன்னாரு. அததான் அது கண்டினியூட்டி தான் இன்னைக்கு இது. அவ்வளவுதான். இல்ல இல்ல இப்போ 3 சொன்னீங்களா, அது திரும்ப சொல்லுங்க. பெண்கள் சேஃப்டி, முதியோர் சேஃப்டி, குழந்தைகள் சேஃப்டி, பெண்கள் சேஃப்டி, முதியோர் சேஃப்டி, முதியோர்கள் சேஃப்டி. இது மூணையும் இந்த கீழே வேணா டிஎம்கே யாரா இருந்தா இருக்கோமே, இவ்வளவு 10 நிமிஷம் சொன்னீங்களே சார், அது நான் என்னன்னே தெரியாது. ஆன்சர் என்ன பிஜிஎம் போடும். அதுக்கு காரணமே அவங்க தான்டா. அவங்களுக்கு எப்படி நடக்கிற இருக்கிறதுலே ஒஸ்ட் அலெக்ஸ். எனக்கு இதுல அசிங்கமாகிறது என்னன்னா, போக்சோல வந்துட்டு சவுத் இந்தியாலே நம்பர் 1 வந்துட்டு தமிழ்நாடு தான். ஏன்பா 100 கோடி நஷ்டஈடு கொடுத்துருக்கு கவர்மெண்ட் போக்சோ வழக்குல. அந்த என்ன நஷ்டஈடு கொடுக்குறேன்னா அந்த கவர்மெண்ட் ஒத்துக்குதுன்னு அர்த்தம். ஒத்துக்கிட்டா தானே நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லுது அந்த கவர்மெண்ட். அப்பதானே 100 கோடி நீ கொடுப்பேன். நஷ்டஈடு பொறுப்பேற்றுக்கிட்டா தானே கொடுப்பேன். புரியுதா? இதெல்லாம் கேவலம். சரி விடு, இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறும். ஒருத்தர் வந்து இன்னைக்கு பல விஷயம் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நம்ம சொல்லுங்க ப்ரொஃபசர் ப்ரோ. ஒரு தகவல் வந்துச்சு அலெக்ஸ், ஹரி ப்ரோ. ஒரு தகவல் வந்துச்சு இன்னைக்கு. அண்ணன் சொன்ன இதெல்லாம் கேட்டு வந்துட்டு ஊபியா பல பேர் வந்துட்டு திருநங்கைகள் 3 அது வேற ஒரு இதுக்கு மாறப்படுற ஜென்டருக்கு மாறப்படுறதா கேள்விப்பட்டேன். எது புரியல? இன்னைக்கு மகளிருக்கு குடுக்குறாங்கல்ல, அதை பார்த்துட்டு நிறைய ஊப்பிங்க வந்துட்டு மாற போறதை கேள்விப்பட்டேன். அவங்க 200 ரூபாய்க்கு மட்டும்தான் ப்ரோ. நீங்க அவனுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா ப்ரோ? நீங்க போய் 5000 ரூபாய் கையில கொடுத்திருந்தாடா வச்சுக்கூட நீ கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம், எனக்கு 200 ரூபா கொடு அப்படிம்பாங்க. அப்பதான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற கேஸ். எல்லாம் பைத்தியங்க. நீங்க அவனுங்களை பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. இல்ல இது எல்லாம் நல்ல விஷயங்க. அதாவது இவர் இன்னொன்னு அன்னைக்கு வந்து அவர் சொன்னதையும் நீங்க இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிளா? இவர் எப்படி பண்ணுவார்? ஏற்கனவே எவ்வளவு கடன் இருக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல. இப்போ வருஷம் ரெவன்யூ ஜென்ரேஷன் நடக்கும். அதுல நம்ம வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்க போறோம், அப்புறம் வர்ற ரெவன்யூவை வந்து எந்தெந்த இடத்துல சரியா நேர்மையா அதை நம்ம பதுக்கி வச்சுக்காம நேர்மையா மக்களுக்காக செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறத கணக்கு போட்டுதான் அவர் சொல்லியிருப்பாரு. வருஷம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்தா தமிழ்நாடு எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணதுன்னு ஆவரேஜா ஒரு அமௌண்ட் தெரியும்ல நமக்கு. வருஷம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நம்பர்ஸை வச்சுட்டு நீங்க அந்த டேட்டா இருந்தாலே போதுமே. நீங்க அதை வச்சு இப்ப இந்த அடுத்த வருஷமா அதுதான் இதாக போகுதுன்னு அர்த்தம். அப்படிதான் ஆகும். க்ளோஸ் டு அதுதான் ஆகும். ரொம்ப டவுன் ஆகாம அதிகம் ஆகாம பாத்துக்கணும். அந்த எக்கானமி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். பொருளாதார சுழற்சி எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ண பார்க்கணும். அதெல்லாம் பண்ணும்போது லோக்கல் எக்கானமிஸ் எல்லாம் வந்து வளர்றதுக்கு திட்டங்கள்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு 10-15 தான் சொல்லியிருக்காரு அவர். இன்னைக்கு 10-15க்கும் கீழே தான் சொல்லியிருக்காரு. மகளிர் ஸ்பெசிபிக்கா தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. கமெண்ட் செக் பண்ணுங்க ப்ரோ. இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியில எதையும் திருட மாட்டானுங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா திருடுவானுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க இந்த 2500 ரூபாய் அமௌண்ட் இருக்குல்ல, அதை அதிகப்படுத்துவானுங்க பாத்துட்டே இருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல விர்ச்சுவல் வாரியர் தான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்களா? அதான் இது தானே மேனிஃபெஸ்டோ. இந்த ரெகுலர் அந்த பட்டன் இது போட்டிருக்கீங்க அதானே சொல்றீங்க? கமெண்ட்ல பார்க்க சொல்லி பிளாக் பாக்ஸ். அதான் பிளாக் பாக்ஸ் இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி. இங்க பாருங்க ப்ரோ, மேனிஃபெஸ்டோ வந்தோடனே எல்லாரும் மேனிஃபெஸ்டோன்னு டேக் போடுங்க நீங்க தான் சொன்னீங்க. கடைசியில பார்த்தா யாருமே போடல, வெறும் தளபதி விஜய். இல்ல நான் அததான் இவங்க கிட்ட போய் கேட்டேன், என்னடா இதுன்னு கேட்டா, இல்லடா அந்த டைவர்ஸ் மேட்டர் இதுல வந்துட்டு கொஞ்சம் யாரும் அந்த இது ஃபோக்கஸ் பண்ணல, இது அது அடுத்து அந்த மீட்ல இருந்து பண்ணலாம்னு நானுங்க. நான் சரி சொன்னது சொல்லிட்டோம். நானும் ஒரு 2-3 போட்டேன். அதான் இன்னைக்கு இதுல இல்ல இன்னைக்கு எந்த டேகும் ட்ரெண்ட் ஆகல. நான் அதே ஒரு காண்ட நானு அதான் எந்த டேக்கும் ட்ரெண்ட் ஆகும் என்னடா பிடிங்கினுக்கிறீங்க. அதான் இந்த பாத்துக்கலாம் அடுத்த வாட்டி. இந்த வாட்டி தான் இது கொஞ்சம் ரெக்கவர் மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த பேனிக் பட்டன் மேட்டரும் ஜீரோ டார்க் இது அதுவும் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து 0 டாலரன்ஸ்னு ஒரு இது ஒன்று சொன்னாரு. 0 டாலரன்ஸ் பாலிசின்னு ஒன்று சொன்னாரு. பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பெண்டிங்ல வந்து நிற்காது. ரொம்ப நாள் சீக்கிரமே விரைவில் வந்து இது வழங்கிடுவோம், தீர்ப்பு வழங்கிடுவோம். அதுக்கு தான் மகிழா கோர்ட் இருக்கேன்னு கேட்பாங்க.
ஆனா அதை தாண்டி அதான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படி ஒரு கோட் இருக்கிறது எனக்கு தெரியாது ப்ரோ. ஆனா இல்ல இருக்கு. ஆனா அதை விட விரைவா வந்து அவங்களுக்கு ரெசல்யூஷன் எட்டணுங்கிறது வந்து சீரியஸா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் ஒண்ணு இருக்குது, அது சரியா செயல்படலைங்கிறனாலதான் அவர் அதை சொன்னாரு. அப்புறம் எந்த கேஸுமே சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. அததான் அவர் சொல்றாருங்க, அது சரியா செயல்படாதனாலதான் இதை நாங்க பண்ணுவேங்கிற ப்ராமிஸை நான் இப்படி முன்வைக்கிறேன், அது என் கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சிலதெல்லாம் சொன்னாரு. ஸோ இந்த சேஃப்டி விஷயமும் அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அப்படிதாங்க இருக்கணும். இவர் சொல்றது வந்து அசாத்தியமா நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுது இல்ல, அது ஆக்சுவலா எல்லா சிஎமும் பண்ண வேண்டிய பேசிக் மேட்டர் அது. புரியுதுங்களா? இப்ப அப்படி நிலவரம் இல்லாதனால இவர் சொல்றது உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரா தெரியுது. இவர் சொல்றது இது பேசிக் குவாலிட்டி, இப்படிதான் இருக்கணும், இதுதான் முதன்மையா இருக்கணும், இதுதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எல்லாருமே மக்களோட சேஃப்டி தானே. கிரைம் ரேட் ஏறுதுன்னா அது இறங்குறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க அதிகாரிகளெல்லாம் உட்கார வச்சு அவங்களை கேள்வி மட்டும் கேட்காம இதுக்கு என்ன சொல்யூஷன் எட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இப்படி இதை எட்டணும்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபண்டிங் தேவைப்படும், இப்ப நீங்க புதுசா ஒரு படை போடலாமா, இந்த இடத்துல புதுசா ஒரு டீமை ட்ரெயின் பண்ணி போடலாமா, இதுக்கு எவ்வளவு செலவாகும், அக்ராஸ் தமிழ்நாடு இப்ப புதுசா பேட்ரோல் யூனிட்ஸ் உங்களுக்கு ஒரு 500 புது வண்டி வேணுமா, இதெல்லாம் இருந்தா எங்களால பண்ண முடியும் சார் அப்படின்னு போலீஸ் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கலந்துரையாடலாம் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வருவாங்க. இவர் எத்தனை ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காரு, கனெக்ஷன்ல இருக்காருன்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்கள்ட்ட எல்லாம் பேசி, படிச்சவங்க கிட்ட எல்லாம் பேசி எதெல்லாம் சாத்தியம்னு முடிவெடுத்துதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா ஹரி ப்ரோ, விஜயகாந்த் மாதிரி பேசுறியே, அங்க அவனுங்க சொல்றது நளினிகாந்த் மாதிரி கூட அங்க வேலை செய்ய மாட்டானுங்க டிஎம்கே கார்ல. அவங்க அப்படி இல்லடா அலெக்ஸ், அவங்க சிஸ்டமே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நீ அவங்க பிரேம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல, விஜய் பேசுறதே பாதி ஸ்டாலினுக்கு புரியாது, ஏதோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்க. நீங்க கமலை விட்டு பேச வைக்கும் போது எங்களுக்கும் அப்படிதான் இருக்குது, ஒண்ணுமே புரியலன்னு. பிரேம் சொல்லுங்க. கமல் அவள் இன்னைக்கு இன்னொன்னு ஹாப்பியான விஷயம் என்ன தெரியுமா, அவர் மோஸ்ட்லி அவருக்கு மேல இருக்க அலிகேஷனுக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு. எந்த மீட்டிங், நான் நிறைய மீட்டிங்ல பாத்திருக்கேன். அவரு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரீசனே நம்ம பசங்க தான் ப்ரோ. நம்ம பசங்க இல்லாத வேற எவனாவது இதுக்கு பேசியிருந்தா கண்டுக்க மாட்டாரு. இல்ல அதையும் தாண்டிட அலெக்ஸ், வேற பர்சனலாவே இருந்தாலும் பாலிடிக்ஸே வந்தாலும் பர்சனல் மேட்டரை நமக்கு ஆகாதவனோ இல்ல நம்ம பசங்களை தவிர வேற யாரு பேசியிருந்தாலும் அவர் அட்ரஸ் பண்ணிருக்க மாட்டாரு. நம்ம பசங்க இதுல ஹர்ட் ஆனாங்கிறதுனால மட்டும்தான் அவர் அட்ரஸ் பண்ணாரு. இன்னொன்னு இல்ல அவர் அட்ரஸ் பண்ணதே நமக்கு மட்டும் தான். யாரோ ஒருத்தர் வந்து நேத்து சொன்னாங்க, இதெல்லாம் பேச மாட்டாரு விஜய், கடந்து போயிருவாரு அது இதுன்னு. டேய் தெரியுண்டா, எங்களுக்கு தெரியுண்டா எங்க அண்ணனை பத்தி. நாங்க நேத்து அவ்வளவு பாடம் எடுத்தோம் உங்களுக்கு, எவனாவது கேட்டீங்களா? நீங்க யாரா அவருக்கு பாடம்? இன்னைக்கு வந்து போடுறானுங்க மென்டல் ஹெல்த் ரெஸ்டோர்டாமா. உனக்கு எதுக்கு முதல்ல மென்டல் ஹெல்த் பாதிக்குது, அதை அவர் பார்த்து பாருதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. நீ ஏன் ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு அப்படிதான் இருப்பாங்க ப்ரோ. நம்ம பசங்களை சொல்றேன் ப்ரோ, நீங்க வேற. இதுக்கு நீங்க நம்ம பசங்களை நீங்க இதுக்கு கெட்ட வார்த்தையில இல்ல இருங்க. இதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, 2500 கொடுத்துட்டீங்கல்ல, 2550 வருவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால 3000 வருவாங்க, 3000 வருவாங்க. அதான் அந்த மாதிரி தான். கமெண்ட்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க. அதிகமா இருக்கு வீடியோ. என்ன ஏதாவது ஸ்டாலின் வலிக்கு வர்றதா? டேய் சும்மா இருடா கொஞ்ச நேரம், ஏன்டா ரிசல்ட் கண்ணு முன்னாடி வந்து போகுதா? சேனலுக்கு மாநாடு போட்டுருக்காங்க. எப்பவுமே என்டிகே தான் போடுவானுங்க, இந்த வாட்டி டிஎம்கே போட்டுருக்காங்க. இல்லங்க டிஎம்கேவே எப்பயும் போடுறதுதான், காசெல்லாம் எலெக்ஷன் டைம்லங்கிறதுனால அதுக்கு செலவு பண்றதுக்கு இப்ப ஒதுக்கி இருப்பாங்க. இந்த மாநாட்டுக்கு சரியா ஒதுக்காம போயிருப்பாங்களா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல ஒருத்தன் போட்டு வச்சிருக்கேன், அண்ணா கேர்ள்ஸுக்கு பட்டன் வச்சது இருக்கட்டும், பாய்ஸுக்கு வானவில் தோல தாங்க முடியல, என்ன மென்ஸ் டேனிக்கு சொல்லுவாருப்பா, நமக்கு கவலைப்படாதீங்க. சரி நான் ஒண்ணு சொன்னேன், எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஆண்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த டாஸ்மாகோட இது வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் எல்லாம் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் விஜயனா வந்தாருன்னா. அது நான் உறுதியா சொல்றேன். ஏன் தெரியுமா பெண்களுக்கு இவ்வளவு சலுகை கொடுக்குறாங்க? ஆண்களுக்குன்னு கேக்குறீங்கல்ல, ஆண்களுக்கு எதிராக பெண்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ற கிரைம் ரேட் எவ்வளவு இருக்குது, பெண்களுக்கு எதிராக ஆண்கள் பண்றது எவ்வளவு இருக்குது. அதனால அந்த தப்பு பண்ற ஆண்கள் இருக்கானுங்களா, அந்த நாதாரிங்க, அவனுங்களால
நமக்கு எதுவும் கிடைக்காது, இதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த ஜெண்டர்ல பிறந்தது ஒரு சாபக்கேடு. அது இல்ல இல்ல அது கரெக்ட். இல்ல நம்ம இல்ல ப்ரொஃபசர் நம்ம எல்லாம் இளர்த்தம்ல, இன்னும் நானும் பாத்துட்டே இருக்கேன், பொம்பளைங்களையும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நீ அவங்கள ஆம்பளைங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கே நேரம் சரியா போகுது. அப்ப இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஹரி ப்ரோ யாரோ வரமாட்டாங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு அலெக்ஸ். இல்ல 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 அதான் இல்ல இல்ல இந்த இல்ல இல்ல நான் எப்படின்னா யாராவது வருவாங்க சார், ஆண்களுக்கு எதை பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்டுவாங்க. இல்ல அந்த யாரும் மிரட்டுவாங்க, வருவாங்க. எனக்கு அந்த பேனிக் பட்டன் மேட்டர், நான் தான் அந்த பேனிக் பட்டன் மேட்டர் அவர் சொல்லும் போது, அந்த ஐடியா சொல்லும் போதே எனக்கே இவ்வளவு லிங்க் ஆச்சு. ஓ இப்படி எல்லாம் இதை பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பேசிக்கா அடித்தட்டுல இருக்கிற என்னாலே இவ்வளவு கனெக்ட் பண்ண முடியுதுன்னா, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவர் ஆர்டிஐ எல்லாம் போட்டு எடுத்து பல பேர்கிட்ட பேசி, இப்ப நம்ம தொண்டர்படை போடுறது கூட வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்துட்டு IAS IPS அதிகாரிகள் கூட சேர்ந்துதான் போட்டாங்க. அவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பரா எப்படி பண்ணணும்ட்டு. அது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு எட்டணுங்கிற எண்ணம் இருக்கு பாத்தியா அவர்கிட்ட. அந்த விடாத அந்த முயற்சியை பண்ணிட்டே இருக்கிறார் அவர். எங்கேயுமே ஹி இஸ் நாட் ஸ்டாப்பிங். ஒரு தடவை பண்ண மிஸ்டேக் திரும்பி ரிப்பீட்டும் ஆகுறது இல்லை. சின்னது இப்ப நம்ம நேத்தே பேசிட்டு இருந்தோம், சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவருக்கு இந்த மூசாக்கு சேர் போட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து துல்லியமா கவனிக்கிறாரு. அந்த கவனம் இருக்குல்ல, ஏன்னா அவர் வந்து அவருடைய ஏஜ் பாத்தீங்கன்னா 50s இருக்காரு. பீக் பிரெயின் ஆக்டிவிட்டியில இருக்கும். உடல் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், பிரெயின் ஆக்டிவிட்டி இன்னும் பீக்ல இருக்கும். ரொம்ப கான்சென்ட்ரேட்டா செய்ய முடியும். அந்த ஏஜ்ல வராரு அவரு. சரியா? இந்த யங் ஏஜ்ல வரும்போது நிறைய செய்யறதுக்கு பொட்டன்ஷியலும் இருக்கும். அப்ப எங்க தாத்தா தான் பண்ணிருக்க இன்டைரக்டா. இதை விட டைரக்டா சொல்ல முடியாது ப்ரோ. சரி ப்ரோ சொல்லு. என்ன 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 சரக்கு வச்சிருக்கீங்க? விஜய் 50 வயசுன்றீங்க. ஏன்டா? இல்ல எனக்கு புரியல. ஏன்டா டேய், எனக்கே சந்தேகம். டேய் கோத்துட்டு போறாதடா. 50s தானடா சொன்னேன், 15 சொல்லலையேடா. இல்ல இது சொல்லுவோம் புரியல, அடி வாங்குறதுக்கு ஆளுக்கு ஸ்டாப்ல தான். இவன் ஒரு செகண்ட் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. நான் என்ன தப்பா சொன்னேன், நம்ம அண்ணன் ஏச்சு நமக்கே மறந்துடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கேக்குறான். அம்பாலி எப்பவுமே ஏய் இவருக்கு இல்ல ப்ரொஃபசர் ப்ரோ, இதை நாங்க ஏற்கனவே பேசியிருக்கோம். நான் வந்து சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, இவருக்கு வயசான கெட்டப் செட் ஆகல. இப்ப இவர் பிளாக் டை அடிச்சுட்டு வந்தாதான் அதுதான் நேச்சுரல் மாதிரி இருக்குது. இது வந்து இதுதான் அவருக்கு ஒயிட் டை அடிச்ச மாதிரி இருக்குது அவர் ஃபேஸ்க்கு. புரியுதா? இதுதான் நேச்சுரல் கலரு, ஆனா அது பார்த்தா டை மாதிரி இருக்குது. ஆனா பிளாக் அடிக்கும்போது அது நேச்சுரல் மாதிரி இருக்குது. இல்ல தளபதி ஹேர் ஸ்டைலிஷ் கிட்ட என்னன்னா, முடிய மட்டும் விட்டு சாயம் வேணா ஒரு மயிரும் வேணா நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இப்ப பாலிடிக்ஸ் வந்தாச்சுல, டை அடிக்கிறது இல்ல. இல்ல நாஞ்சில் சம்பத் ஒண்ணு சொன்னாரு, நம்ம கட்சியில சேர்ந்த புதுசுல ஒண்ணு சொன்னாரு. அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல வெளியே வரும்போது மேக்கப் போடாம வர ஒரே தலைவர் வந்து விஜய் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லையா? இல்ல இளமை திரும்புது, இளமை துள்ளுதுன்னு சன் நியூஸ் போட்டிருந்தானே ஸ்டாலினுக்கு, பாக்கல? அலெக்ஸ், எனக்கே எவ்வளவு வெல்ல முடியாது தெரியுமா? ஆனா சிஎம் சாருக்கு இன்னும் கருப்பா இருக்குடா. என்னை விட சின்ன பசங்களுக்கு இல்லடா, என்னை விட சின்ன பசங்களுக்கே நிறைய பேருக்கு நிறைய ஒயிட் ஹேர் வந்துரும். இந்த உப்பு தண்ணியில குளிக்கிறனால ஏதோ ஒரு ரீசனால புரோட்டீன் குறைபாடு. இல்ல இருங்க, என் கூட படிச்ச பையன் அஜித் மாதிரி அந்த சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி வந்துருச்சு அவனுக்கு அந்த டைம்ல. அதுதான் நான் சொல்றேன், என் கூடயும் படிச்ச பையனுக்கும் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. எனக்கே இப்ப 1-2 வருது. சரியா? அதான் நான் சொல்றேன். ஆனா சிஎம் சர்க்குல இன்னும் கருகருன்னு வச்சிருக்காரு. என்ன யூஸ் பண்றாருன்னு கேட்கணும். ஸ்டாலின் சர்க்குலாம் பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பா இருக்கு. மாதிரி இருக்கு. கலர் எதுக்கு தேவை? கலருக்கும் தாத்தாக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இல்ல சரி, அதை விட நீங்க இதுக்கே வாங்க நம்ம அறிக்கைக்கு வருவோம். தேர்தல் அறிக்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். அடுத்த அந்த பேட்ஸ் ஃப்ரீ இது பண்ணாங்க. சானிட்டரி பேட்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து இலவசம். ஆனா இது ஏற்கனவே இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு துல்லியமா ஃபாலோ பண்ணப்பட்டு குவாலிட்டியா கொடுத்தாங்கன்னு தெரியல. இவங்க குவாலிட்டியில ஒரு நிமிஷம் இல்ல இவங்க குவாலிட்டியா கொடுக்காதனால தான் டிவில அந்த அளவுக்கு விளம்பரம் போட்டு நம்ம நிறைய பிரைவேட் கம்பெனி குவாலிட்டியா கொடுக்கறதையும் தாண்டி அலெக்ஸ் இவங்க கொடுக்கறது வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். சும்மா அறிவிச்சுட்டு ஒரு நாள் மட்டும் கொடுத்துட்டு விடக்கூடாது. அது டெய்லி கரெக்டா அந்த சப்ளை எல்லாம் போகுதா, அதெல்லாம் எல்லாம் வாங்குறாங்களா, அதுக்கு டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, லேடிஸ் மத்தியில எந்த அளவுக்கு அது போய் சேருது, இல்லைன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி ஸ்கூல் பிஹெச் இங்கெல்லாம் தடுப்பூசி போலியோ எல்லாம் போடுவாங்க தெரியுமா குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் வந்து கூப்பிட்டு அதே ஸ்கூல்ல நீங்க எந்த ஸ்கூல்ல போலியோ போடுறீங்களோ அதே ஸ்கூல்ல வந்து பிஹெச்சில இருந்து ஆளு
அவனுக்கு வந்து சானிடரி நாப்கின்ஸை பத்தி வந்துட்டு அடலசென்ட் ஏஜுக்கு வர கேர்ள்ஸ்க்கு, ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த பியூபர்ட்டி ஹிட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அது தேவைப்படும். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவேர்னஸ் கிளாஸ் எல்லாம் கவர்மெண்ட் நடத்தலாம், கேம்பெயின் நடத்தலாம், எவ்வளவோ பண்ணலாம். இதெல்லாம் இவங்க எதுவுமே செய்யாது. நீ என்னைக்காவது உங்க ஏரியா அது மாதிரி பாத்திருக்கியா? போலியோ ட்ராப்ஸ் போடும்போது கூட்டமா பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளை தூக்கிட்டு போங்க, நான் எல்லாம் தூக்கிட்டு போவேன் பாப்பாவை. சரியா? அந்த மாதிரி பண்ணுவோம். இல்ல டிஎம்கேல யார் எங்க ஏரியால இப்ப ரூல் பண்றாங்க கூட எனக்கு தெரியாது. நீ கேட்கலாம். அதாவது இல்ல நம்ம பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல, இங்க யாருக்குமே தெரியாது. இங்க கிழவங்கல இருந்து இங்க ஏரியால யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க வரமாட்டாங்க, புரியுதா? எல்லாமே வந்து இவங்க எல்லாத்தையுமே பணமா மட்டும் தான் பாக்குறாங்க. ஒரு ஸ்கீம் எல்லாம் அறிவிச்சு ஒன்னொன்னு பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது கவர்மெண்டோட கடமை. பம்பரமா சுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு, வேலை செய்யணும்னு மனசு இருந்தா போதும். மார்க் பந்து தான், யாரா இருந்தாலும் வேலை செய்யலாம். சரியா? எலெக்ஷன் ஜெயிச்சு மாசமும் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் பார்த்தது இல்ல அவங்கள உங்க ஏரியால? சரி ப்ரொஃபசர் ப்ரோ, நீங்க கால் பண்ணும்போது நான் கொஞ்சம் இதுல வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். நான் இப்ப வீட்டுக்கு 10 மணிக்குள்ள வரணும்னு அடிச்சு புடிச்சு ஓடி அந்த ஸ்பேஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு. ப்ரொஃபசர் எப்படி தெரியுமா, வண்டி ஓட்டினாலும் நீ பேசணும். கார் ஓட்டினா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருப்பேன். இது ஸ்கூட்டர்ல இருந்துட்டு ரிஸ்க் எடுக்க அந்த தவற நம்ம செய்ய மாட்டோம். நீங்க டிஎம்கே கொடிய போட்டு ஓட்டினா தப்பு இல்லையா மேம்? அதாவது எனக்கு என்னடா நான் ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? நீங்க இல்ல